வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம 10th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய பல பரிமாண வறுமை குறியீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வினாங்க, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு வினா நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த பகுதியை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னா எம்பிஐ, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்றது இந்த எம்பிஐ சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தது, எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 தொடங்கப்பட்டதுங்க. ரொம்ப முக்கியமானது, சரியாங்க. ஸோ இதை யார் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குனது, அதாவது இந்த குறியீடை உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்டிபி அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரியாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூஎன்டிபியும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, சரியாங்க. ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் 2010 பல பரிமாண வறுமை குறியீடை உருவாக்குனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பல பரிமாணத்தில் வறுமை இருக்குது அப்படின்னா அதை பற்றி விட்டுறணும். ஸோ வறுமை இருக்கக்கூடாது, பற்றி விட்டுறணும். அப்போ 2010 தொடங்கப்பட்டதுங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வறுமை அப்படின்றது ஒற்றை பரிமாணம் சொல்கிறீங்க, அது ஒற்றை பரிமாணம் கிடையாது. வறுமை அப்படின்றது பல வகையில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வரும், உடல் நலத்தில் வரலாம், கல்வி, முறையான வாழ்க்கை தரம், அதுக்கப்புறம் வருமானமின்மை, அதிகாரமின்மை, பணியோட தரம், வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல், இது எல்லாமே இந்த மாதிரி நிறையா காரணிகள் என்ன ஏற்படுத்துது, வறுமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பகுதிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எம்பிஐ குறியீடு எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.